அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் டிப்ஸ் அண்ட் ஐடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, ஒரு மல்டிபிள் லிங்க்ஸை எப்படி ஒரே லிங்க்கில் ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறா, ஒன்றும் புரியலன்னு நினைக்க வேண்டாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அதாவது ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்குள்ளே ஒரு 4-5 லிங்க் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணுற மூலமாக அதுக்கு ரீடைரக்ட் ஆகலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மல்டிபிள் லிங்க்கை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது லிங்க்ட்ரீன்னு ஒரு வெப்சைட். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த வெப்சைட்குள்ளே என்டர் ஆனதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. லைக் ஃபஸ்ட்டு இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்ட்ரீ, அதாவது யூசர் நேம் ஒன்று கேட்கும். அதாவது இதுதான் நீங்கள் லிங்க் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த லிங்க்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லிங்க் வேணுமோ அதை நீங்கள் யூசர் நேமில் ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு இப்போது நான் டெக் டிப்ஸ் அண்டு ஐடியா நீங்கள் என்டர் பண்ணுற டீட்டெயில்ஸ் அதாவது என்டர் பண்ணுற யூசர் நேம் ஆல்ரெடி ஒருத்தர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களால் அதை சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ வேறு எதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துட்டு அதை பாக்ஸ் டிக் பண்ணிட்டு சைன் அப் வித் இமெயில் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். இது நீங்கள் சேவ் பாஸ்வேர்டு வேணும் கொடுத்துக்கலாம், இல்லை நெவர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணுறப்போ ப்ரொஃபைலில் உங்கள் பேர் வரும். அதுதான் இங்கே நேம் கேட்குது. நான் நம்ம சேனல் பேரே கொடுத்துக்கிறேன், டெக் டிப்ஸ் அண்டு ஐடியா. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நேம் வேணுமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 3 கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் எதில் ரிலேட்டடாக லிங்க் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம இ-காமர்ஸ் பற்றி பண்ணுறோம், பிஸ்னஸ், இன்டர்நெட் அண்ட் டெக்னாலஜி 3 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ எம் நாட் ரோபோட் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேலே இமெயில் வெரிஃபிகேஷன் வந்திருக்கும். நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ண உடனே வந்திருக்கும். ஓகே, இப்போ அகைன் ப்ரௌசருக்குள்ளே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 பிளான் இருக்குது. அதாவது ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா $6 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அது தேவையில்லை. நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும். ஃப்ரீ வெர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரோ வெர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அன்டிக் ஆயிரும். ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ ப்ரீமியம் நீங்கள் போக தேவையில்லை. ஃப்ரீ வெர்ஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே சைன் அப் வித் ஃப்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு மை லிங்க்ட்ரீன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க்ட்ரீ அட்மின்ங்கிற ஒரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன யூசர் நேம் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களோட லிங்க். அதை பார்த்துக்கோங்க. மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஒரு நிமிஷம். ஓகே, டன். மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது என்ன பண்ணணும்னா இந்த மேலே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, மை லிங்க்ட்ரீ, அந்த ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே அங்கே ஆட் ஆகும். அதாவது ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சுக்கலாம். ஒரு வெப்சைட் லிங்க் ஷேர் பண்ணோன்னா அந்த வெப்சைட்குள்ளே நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணிக்குமோ அது எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் என்ன லிங்க் ஷேர் பண்ணிங்களோ அந்த லிங்க்குள்ளே என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் நம்ம ஒரு சில இது சேஞ்ச் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் புரியும். நீங்கள் பாதியிலேயே இதுதான் வெப்சைட்னு உள்ளே போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கா. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்னு புரியும். அதாவது அப்போ தான் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது, கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது புரியும். நீங்கள் பாதியிலேயே இதுதான் வெப்சைட்னு நினச்சிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்பியரன்ஸ் கொடுத்தோன்னே லைட்டாக லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தீம் தான் வரும்.
தீம்க்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ டெக் டிப்ஸ் அண்ட் ஐடியான்னு யூசர் நேம் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். டிப்ஸ் அண்டு ஐடியா. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இதுலேயே ஒரு சில பிக்சர் வந்து கேன்வாவில் டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்கள் கேலரியிலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அப்லோட் யுவர் ஓன் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து நீங்கள் நார்மலாக ப்ரொஃபைல் செட் பண்ண மாதிரி தான் க்ராப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் செட்டப்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிடாதீங்க. சேவ்னு பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிசியில் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறப்ப இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் ஆனோடனே உங்கள் ப்ரொஃபைல் வந்து இங்கே அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பயோ ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து 80 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீம் சூஸ் பண்ணணும். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன லிங்க்கை கிளிக் பண்ணால் உள்ள என்னென்ன தீம் எந்த மாதிரி டிசைனில் வரும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் நிறையா டிசைன் இருக்கும். நமக்கு பேசிக்கே போதும். நான் வந்து இது வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா எனஃப். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸுக்கு போயிருங்க. செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் இருக்காது. நீங்கள் வந்து சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து பாட்டமில் வந்தீங்கன்னா சோஷியல் லிங்க்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. சோஷியல் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு பாட்டமில் வேணாலும் பாட்டமில் ஆட் பண்ணிக்கலாம், டாப்பில் வேணாலும் டாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இமெயில்னு இருக்குது பார்த்தீங்களா. இமெயில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஜஸ்ட் உங்களோட மெயில் ஐடி மட்டும் என்டர் பண்ணால் போதும். உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் பேஜ் யூஆர்எல் இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோ. அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து யூஆர்எல்னு மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து யூஆர்எல் என்டர் பண்ணுங்கள். யூசர் நேம்னு மென்ஷன் பண்ணிக்கிறது வந்து யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராமுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூசர் நேம். தென் ட்விட்டர் ஹேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா யூசர் நேம். யூடியூப்புக்கு வந்து யூஆர்எல். அந்த மாதிரி கீழே வந்து பாருங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து ஃபோன் நம்பர். வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறப்போ உங்களோட கண்ட்ரி கோடோட ஆட் பண்ணணும். இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கணும், 91 கண்ட்ரி கோட் ஆட் பண்ணணும். தென் டெலிகிராம்க்கு யூஆர்எல். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன யூஆர்எல் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா யூஆர்எலும் ஆட் பண்ணிட்டு நான் அகைன் வந்து திரும்ப வரேன். ஓகே, டன். நான் இப்போ சும்மா நார்மலாக ஒரு 2-3 யூஆர்எல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டேரெக்டாக லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது தான். லிங்க்ஸில் என்னென்ன ஆட் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்னென்ன லிங்க்ஸ் கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த லிங்க்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரீல்ஸில் வந்து வீடியோ போடுவாங்க. ரீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோட லிங்க் வந்து பயோவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரீல்ஸ் வந்து 1 வீக் அப்புறம் பார்க்குறப்ப நீங்கள் இன்னொரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதோட லிங்க்கு பயோவில் தான் ஆட் பண்ண முடியும். இன்ஸ்டாவில் வந்து ஒரு லிங்க் தான் ஆட் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு லிங்க் அப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆட் லிங்க் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா டைட்டில் யூஆர்எல் இருக்கும். இதில் வந்து யூஆர்எல் என்ன பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற லிங்க் கொடுக்கணும். டைட்டில் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் எந்த லிங்க் கொடுக்கணும் அதை பற்றி ஒரு சிங்கிள் வேர்ட் ஆர் 2 வேர்டில் கொடுத்தாங்கன்னா டைட்டில் எனஃப். யூஆர்எல் இப்போ அந்த டைட்டில் தான் அங்கே ஷோ ஆகும், அந்த யூஆர்எல் வந்து உங்களுக்கு அங்கே ஷோ ஆகாது. இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோஸில் வந்து நம்மளோட சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஹவு டு ரிமூவ் பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதை வந்து இங்கே யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து டைட்டில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர்னு கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டு ரிமூவர். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து சைடில் வந்து ஐக்கான் மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐக்கான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பிக்சராகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதில் அனாலிட்டிக்ஸ் லாக் இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு யூடியூப்னால இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே வீடியோ இன் மை லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கும். நீங்கள் அது வந்து வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் லிங்க் மட்டும்தான் ஷேர் பண்ணுறீங்கன்னா நான் இப்போ சொல்கிறது ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைடில் ஒரு ஐக்கான் மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து செட் தம்ப்லைன் கிளிக் பண்ணிட்டு சூஸ் உங்களோட மொபைலில் இருக்கிற ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். பட் அது வந்து லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐக்கான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷோ ஆகும். நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவர்னால அது ரிலேட்டட்
ஐகான் கிடைக்கிறது கஷ்டம்தான். நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஐகான் இருக்கான்னு. பேக்ரவுண்ட் ரிலேட்டட் ஐகான் எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஏதாவது மொபைல் அந்த மாதிரி ஏதாவது ஐகான் போட்டுக்கலாம். இல்லைனா இதில் இருக்கிற ஐக்கானே நல்லா தான் இருக்குது. இது மாதிரி ஏதாவது ஒரு ஐகான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்லோட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு லிங்க் ஆட் பண்ணலாம். நான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 2-3 லிங்க் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 3 லிங்க் வந்து ஐகானோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட இங்கே ஒர்க்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை லிங்க்ட்ரீன்னு ஒரு ஷேர் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு கட்டுற பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ அந்த லிங்க் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் பெஸ்ட் ரவுட்டருக்கு வந்து ஐகான் ஆட் பண்ணலாம். அதனால் எம்டியாக நீங்கள் சும்மா வந்து ஐகான் வந்து சைடில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஷோ ஆகும். இந்த பேக்ரவுண்ட் டிசைன் வந்து நம்மளே தான் சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ஐடியாங்கிறது வந்து நம்ம பயோவில் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிளிக் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர் கிளிக் பண்ணால் கரெக்டாக வந்து ட்விட்டர் வந்து ரீடைரக்ட் ஆகும். யூடியூப் கிளிக் பண்ணோன்னா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக இமெயில் ஆகும், ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் வந்து 3 லிங்க் நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஸ்டோரி நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போட்டிருப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இங்கே ஷோ ஆகும். இதே மாதிரி தான் நீங்கள் இதில் வந்து எத்தனை லிங்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் அபவுட் வீடியோ. நீங்கள் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் மல்டிபிள் லிங்க் வந்து ஒரே லிங்காக ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃபானு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். நம்ம இதையும் ஸ்பேம் பண்ணிவிட்டோம்னா ஃப்யூச்சரில் இந்த வெப்சைட்டையும் பேன் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு வரைக்கும் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போயிருக்கும். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண கிளியராக, அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. நம்ம சேனல் எப்போவுமே அப்படி தான். அதாவது ஒரு பேசிக்காக எதுவுமே தெரியாமல் ஒரு டெக்னாலஜி வேர்ல்டுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம சேனல் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசிக் எதுவுமே, அதாவது எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்கணுன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.